இங்கனக்குள்ள நிறுத்துப்பா, நான் இடம் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுப்பா. கண்ணு நிறுத்துப்பா வண்டியை நிறுத்துப்பா. நிறுத்துறேம்மா, இங்கனக்குள்ள தானே, இறங்கிக்கங்கம்மா. சரியா கண்ணு, நீ இறங்கி ஒரு கை இந்த மாட்டை பிடி, நான் இறங்கிக்கிறேன்யா. வேமா இறங்கி வா, என்ன எம்பிட்டு நேரம்? சரிம்மா கொடுங்கம்மா. என்னம்மா உங்களோட பெரிய பாடா போச்சு. அங்கனுக்குள்ளே இறங்கணும் 2 ஊர் தள்ளி வந்து இறங்கியிருக்கீங்களே. சரிம்மா கொடுங்க மாட்டை. சரி இருங்க, இந்த வேட்டியை கட்டிட்டு வரேன். கொடுங்கம்மா, மாட்டை கொடுங்க. அப்படியே நீங்கள் இறங்குங்கம்மா. அடுத்து இந்த இங்கனுக்குள்ளே தானே வைக்கணும் மாட்டை. இருந்தா இங்கே ஓரமாக வச்சிடுறேன், இந்தக்குள்ள இடத்துல வச்சிடுறேன். சரிப்பா, கரெக்டாக அங்கனுக்குள்ளே விட்டுறியா மாட்டை? சரி, ஓரா பேசாதையா, நீ கேட்குற காசை கொடுத்துறையா. கோழி குஞ்சுகளை தூக்கிறேன். அம்மாடி, குறுக்கெலாம் சரியான வலிமா, குறுக்கெலாம் உடஞ்சி போச்சு. பிள்ளைகளா, புது இடத்துக்கு வந்திருக்கோம், சேட்டை பண்ணாமல் இருங்க. ஏம்மா, நான் கேட்ட காசை கொடுத்தீங்கன்னா அப்படின்னு நான் கிளம்புவேன்மா. இரியா ஏன் இவ்வளோ அவசரப்படுற? இரியா, எம்பிட்டியா கேட்ட நீங்கள்? 100 ரூபாயா 200 ரூபாயா சொல்லு, வேமா கொடுக்குறேன். வேமா போவேல நீயும். என்னது 100 ரூபாய் 200 ரூபாயா? ஏம்மா, பக்கத்து ஊருன்னு 2 ஊர் தள்ளி சிட்டில இருந்து இறங்கிருக்கீங்க. 3500 ரூபா வேணும் எனக்கு. அது கொடுக்கலன்னா இப்ப நடக்கிறதே வேற பாட்டி. கொடுங்க, 3500 ரூபா கொடுங்க. இப்படி வேலை வேற செஞ்சிருக்கேன். என்னையா 3500 ரூபாயா? அட போடா, நீ வேற. என்கிட்ட இருக்கிறதே 500 ரூபா தான். 500 ரூபா இருக்கு, அதை வேணா வாங்கிக்க. இதுக்கு 500 ரூபா போதும். என்ன பாட்டி, அங்கெல்லாம் ஏறுறப்பெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. காரியம் முடிஞ்ச உடனே இப்படி பண்றீங்களே. என்ன பாட்டி நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கெல்லாம் தெரியாது. 3500 ரூபாய் கொடுங்க பாட்டி. மாட்டெல்லாம் தூக்கி வச்சிருக்கேன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? 500 ரூபா இருக்கு, இந்த அப்படி 500 ரூபாய் வச்சுக்க. வேணும்னா வச்சுக்க, இல்லாட்டி கிளம்பு. 500 ரூபா தான் தர முடியும், யார்கிட்ட போய் கேட்டாலும். அதேப்பா தர முடியும். சும்மா இங்கே வந்து விட்டதுக்கு சொத்தை எழுதி கேட்ப போலையே. சரிதான் பாட்டி, நல்ல வாய் பேசுறியே. நீ ஏறுறப்ப நல்ல பாவமா நடிச்ச. போ, நான் போயிட்டு வரேன். இங்க நின்றுதான் இன்னும் நீ வேலை சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. அப்படி வாடா வலிக்கியே, அப்படி வா. சரி, மருமக பிள்ளைய கூப்பிடுவோம். அவள் வேற திட்டுவா, இதெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு. சரி கூப்பிடுவோம். ஏம்மா வள்ளியே, கோழி கொஞ்சம் முன்னாடி போய் நில்லுமா. ஓரமாக நிற்காத, அந்த சைடு பக்கத்து வீடு சைடெலாம் போயிடாது. இது வேற சீக்கிரம் இந்த கோழி மாதிரி நிற்கவே மாட்டுது. ஏதாச்சும் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்கி போடணும் இதுகளுக்கு. இங்கே ஓரமாக நின்றுக்கங்க. ஏம்மா வள்ளி பிள்ளை, வாமா வெளியே வந்து பாரு. அத்தை வந்திருக்கேன் பாரு. என்னங்க அத்தை, காலையிலே கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஊருக்கு போயிட்டு வந்துட்டிங்களா அதுக்குள்ளேயும்? ஆமாம் கண்ணு, வந்துட்டேன். என்னது இதெல்லாம் யார் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கா? அந்த மாடு கோழி குஞ்சுக்கெல்லாம் இங்கே யார் வந்து வச்சா? இங்கே இதெல்லாம் வைக்கக்கூடாதே. யார் பார்த்த வேலை இது? நான் தேமா கொண்டு வந்தேன் ஊர்லேருந்து. என்ன அத்தை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அசால்ட்டா? அப்புறம் வேறு எப்படிமா சொல்ல முடியும்? நக்கல் தான் அத்தை உங்களுக்கு. இங்கே இதெல்லாம் வைக்கக்கூடாது அத்தை, திட்டுவாங்க யாராவது பார்த்தா. அதெல்லாம் திட்ட மாட்டாங்கம்மா, பார்த்துக்கலாம். என்னமோ பண்ணுங்க போங்க. இப்படி தெருவெல்லாம் அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொண்டு வந்து என் ஊரில் இருந்தால் என்னவா? இருங்க, நான் வரவும் சொல்லித்தரேன். ஆமாம், ரொம்ப தான் சிலிப்பிக்கிட்டு போகிறா. என்னம்மா இங்கே ஓரமாக இருந்தால் என்னவா? அவளுக்கு ஓராக தான் பண்ணுறா. முத்து வரட்டும் சொல்லிக்கலாம். அங்க பாரு ஷாலினி, பாட்டி வந்திருக்காங்க, வா போய் பேசுவோம். என்ன பாட்டி, நேற்று தான் ஊருக்கு போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. எதுக்கு நீங்க வேகமா வந்துட்டீங்க பாட்டி? ஏண்டா ரவி, என்னடா என்ன விரட்டி விடலான்னு பாக்குறியா? நீயும் உங்க அம்மா மாதிரியேவும். ஊருக்கு நான் போனதே நம்ம ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் கொண்டு வரலாம் தான்டா. அங்கே பாருங்க என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. உங்களுக்கு பார்த்தாலே நீங்கள் குஷியாயிருவீங்க. என்ன பாட்டி சொல்றீங்க? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஐயா, என்ன நம்ம செம்பகம் கோழி குஞ்சு எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்துட்டீங்களா? சூப்பராக இருக்கு, புசு புசுன்னு இருக்கு. நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன். செம்பகம் நல்லா இருக்கியா? நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா வளர்ந்த மாதிரி தெரியலையே. ரவி, இங்க வந்து பாருடா, பாட்டி என்ன கொண்டு வந்திருக்காங்க. என்ன சாலினி கத்திக்கிட்டு கிடக்க? என்ன பாட்டி, இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? இதுக்குதான் ஊருக்கு போனீங்களா? சம்பவம்
இங்க வந்துட்ட போல. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே உன்னை கொண்டு வந்துட்டாங்க பாட்டி. ஏ கோழி குஞ்சுகளா, ஏ அழகா இருக்கு புசு புசுன்னு. ஏலே ரவி, என்னத்தரா நோண்டிக்கிட்டு இருக்க? அதை பிடிச்சி அழுக வச்சுக்கிட்டு இருக்காதரா, அதை போட்டு பாடா படுத்தாதரா ரவி. சரி பாட்டி சரி பாட்டி, நான் ஒன்றும் பண்ணல பாட்டி. இங்க பாரு ரவி, அழகா இருக்குல்ல கோழி குஞ்சு. 2 கோழி குஞ்சுமே பாட்டி கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் நம்ம ஆளுக்கு ஒன்று வச்சுக்கலாம். நம்ம 2 பேரும் இதை வளர்த்து பெருசாக்கிடுவோம் சரியா? ஆளுக்கு ஒவ்வொரு கோழி குஞ்சு வச்சுக்கிறோம். இது எனக்கு, அந்த சைடு இருக்கிறது உனக்கு சரியா? என் கோழி குஞ்சு அழகா இருக்குது. உங்க கோழி குஞ்சு அப்படி இல்லையே, அவ்வளவா நல்லா இல்லை. என் கோழி குஞ்சு தான் நல்லா இருக்கு. நம்ம 2 பேரும் இதுக்கு பேர் வச்சுக்குவோம் சரியா? ஏ பிள்ளைகளா, இப்போ தான் உங்கள் அம்மாக்காரி திட்டிட்டு போகிறா, அதுக்கிட்டலாம் நிற்காதீங்க. வந்தானா அவ்வளோதான், அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. இந்த வந்துட்டா. ஏ ஷாலினி, ரவி வந்தோடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே பேகை கழட்டி போட்டுட்டு யூனிஃபார்ம் கூட கழட்டாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. ஏய் வா, அதெல்லாம் தொடக்கூடாது, அதெல்லாம் தொட்டால் அலர்ஜி ஆகும். வாங்க. வந்த உடனே யூனிஃபார்ம் கூட கழட்டதில்லை. இதுக்கு தான் அத்தை சொன்னேன் நான். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதை வச்சு விளாண்டுட்டே இருப்பாங்க. ஏ ஷாலினி வா, ஷாலினி உள்ளே போய் சாப்பிட்லாம். ஏ ரவி வாடா. ரவி சொன்னால் கேட்க மாட்டேன், வாடா. இருங்க, உங்கள் அப்பா வரட்டும், நல்லா சொல்லித்தரேன் உங்களை. சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் இதெல்லாமா கொண்டு வந்து வைப்பாங்க? ஆமாம், ரொம்ப தான் சிலிப்பிக்கிட்டு போகிறா. பெரிய பொல்லாத தெருவு, இதில் கொண்டு வந்து விட்டாங்களா? இரு முத்து வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன் நான். அட என்ன ஒரே மாடு கோழி கொஞ்சம் சத்தமா இருக்குது. இதை யார் நம்ம வாசல் மாதிரி வந்து விட்டது? யாருன்னு தெரியல. பக்கத்துல எதுவும் மாத்தி எதுவும் வந்து நிக்கிதா என்னன்னு தெரியலையே. சரி வள்ளிட்ட போய் கேட்போம். அம்மா எதுவும் கூப்பிட்டு வந்துட்டாங்களான்னு தெரியலையே, கேட்போம் போய். என்னம்மா நீங்க இங்கே உட்காந்துருக்கீங்க? ஆமாப்பா, அதெல்லாம் அங்கே தனியாக இருக்கும், பார்க்க ஆள் இல்லை. நான் தான்ப்பா கொண்டு வந்தேன். என்னம்மா சொல்றீங்க? அதுக்குன்னு இங்கேயே கொண்டு வந்தீங்க? அது கிராமம்மா, அது எப்படி வேணா இருந்துக்கிறோம். இது சிட்டிம்மா, இங்க கொண்டு வந்திருக்கீங்க. என்னடா நீயும் பொண்டாட்டியும் ஒன்னா சொல்லி வச்சாப்புல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே அது பாட்டுக்கு ஓரமாக இருந்துட்டு போகுதுப்பா, அது என்ன செய்ய போகுது? சரிம்மா இருக்கட்டும். ஆனா நிலா கல்யாணத்தளவுதாம்மா. வேமா கல்யாணம் முடிச்சோடனே இது கிராமத்துக்கு ஏத்தி விட்டுருங்க வண்டியில. சரிப்பா சரிப்பா, அங்கே அடுத்து நான் கொண்டு போயிடுவேன்ப்பா. இப்போ கொஞ்ச நாள் மட்டும் இருக்கட்டும்ப்பா இங்கே. சரிம்மா பாருங்க. இருந்தாலும் இதெல்லாம் இதுக்கு தேவையா? இவனும் அவன் பொண்டாட்டி மாதிரியே சொல்லிட்டு போகிறான் பாரு. இதெல்லாம் தேவையான அங்கே வச்சு யார் அது பார்த்துக்கிருவா? பார்த்துக்க ஆள் இல்லைன்னு தானே நம்ம இங்கே கொண்டு வந்தோம். பாருங்க, இந்த காலத்தில் நல்ல மனுஷங்களே இல்லை, குறைஞ்சிட்டு வராங்க. இப்படியா? ஒரு ஆடு மாடுக்கு இடம் இல்லைன்றாங்க. காலப்போக்கில் நம்மளுக்கும் போக போக இடம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க போல். சொன்னாலும் சொல்லும் இந்த வள்ளி பிள்ளையெல்லாமும். சரி பிள்ளைங்களா, நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நீங்களாச்சும் பாட்டிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. அப்புறம் நம்ம நிலாக்கா கல்யாணமும் தொடர்ந்து வரப்போகுது, அதெல்லாம் தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகளா.